மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துக்கு சங்கீதா சங்கு ஊத்திருச்சுங்க. இன்னைக்கு செங்கல்பட்டு கோர்ட்ல என் புருஷன் என்னை விட்டுட்டு கண்ட சினிமா நடிகையோட சுத்திட்டு இருக்கிறாங்க. இது என்னுடைய பிள்ளைகளுக்கு மிகத்த அவமானமாகவும் கேவலமாகவும் தெரியுது. இதை என்ன இப்ப எனக்கு ஜீவனாம்சம் கோரி ஒரு கேஸ் செங்கல்பட்டுல. இப்போ விஜய் விஜயினுடைய சாப்டரை சங்கீதா இப்ப சங்கு ஊதிருச்சு. ஏற்கனவே விஜயனுடைய நடவடிக்கை பிடிக்காதனாலதான் சங்கீதா நீயும் வேண்டாம் நீயும் வேண்டாம் உன் உறவு வேண்டாம்னு சொல்லிட்டு லண்டன்ல போய் அவங்க குடும்பத்தை அப்பா அம்மாவோடவும் சேர்ந்துக்குச்சு. இடையில போய் கூட்டிட்டு வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை எடுக்கல. ஏன்னா அவர்தான் சினிமா நடிகையோட கண்ட பக்கம் சுத்திட்டு இருக்கிறாரு. ஊர்ல ஊரா பேசுறாங்க. ஆனா விஜய் அதை பொருட்படுத்தாம கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டார். இப்ப கட்சி ஆரம்பிச்சு கட்சியில ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லி சொன்னா ஒண்ணுமே இல்ல. தலைவன் எவ்வளியோ அவ்வளிதான் தொண்டனும். தலைவன் பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தல, புள்ள குட்டியோட இருக்கல, தொண்டன் எல்லாம் யாராவது ஒழுங்கா இருக்கிறாங்களா? விசில் அடிச்சு குச்சி குடிச்சுக்கிறான். தற்கொலைன்னு சொன்னா கோபம் வருது. மதுல மேல ஏறான், அணில் குஞ்சுங்கிறான், அங்க ஓடுறான் இங்க ஓடுறான். ஒருத்தி மண்ணுல கீழே கால் வச்சான்னு சொல்லி அதுல கட்டி புடிச்சுட்டு பிறடுறான். விஜய் தான் என் புருஷன் சொல்லி சொல்றான். ஏதாவது ஒரு குடும்ப பாங்கான பொம்பளைங்க பேச்சுற பேச்சாவா இருக்குது அதுல. அப்புறம் சங்கீதா கோவிச்சுக்கிட்டு சங்கூதா என்ன பண்ற வெச்சாம்பாடுறா ஆப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் சங்கீதா விஜய்க்கு ஆப்பு வச்சு 2026 விஜய் துண்டக்கானா துணியக்கானான்னு ஓடக்கூடிய சூழ்நிலைய லண்டன்ல இருக்கிற சங்கீதா அங்க சங்கு ஊதிருச்சு. இப்போ தமிழக பாஜக தலைவர் நைனா ராகேந்திரன் வீட்டை விட்டு வெளியே வா, நீ திரிசா விட்டு வெளியே வான்னு சொன்னதுக்கு அந்த உத்தம பத்தினி திரிசா ஒரு நீண்ட அறிக்கை வக்கீல் வச்சு விட்டுது. இப்ப சங்கீதா சொல்லுது, யார வச்சு குறி வச்சு சொல்லுது? திரிசால குறி வச்சுதான் சொல்லுது. என்ன நிர்பந்தப்படுத்தினா எந்த சினிமா நடிகையோட என் வீட்டுக்கார கூத்து கும்மாளம் அடிச்சாங்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையை விட்டு போட்டுதான் இன்னைக்கு ஜீவனாம்ச கேஸ் செங்கல்பட்டு கோர்ட்ல போட்டிருக்குது. இதற்கு பதில் சொல்லணும். ஏற்கனவே கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு சும்மா இருக்கிறவன் ஜங்க ஊதி கெடுத்தாண்டா ஆடின்னு சொல்லி இந்த வர்ஜின் கொண்டு சிபிஐ என்கொயரி வைக்கும் டெல்லியில கொண்டு விஜய் இழுத்துட்டு அங்க கிட்டத்தட்ட ஒரு 17 மணி நேரம் விசாரணை வச்சு அங்க அடிச்ச ஆப்புலதான் பாஜக பத்தி வாயை துறக்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறார் விஜய். இப்போ இவ்வளவு போய் கூட்டத்துல போய் எனக்கு டிவி கேக்கும் டிஎவ் கேக்கும் தான் போட்டின்னு அவர் ஆக்ரோஷமா ஆவேசமா பேச தெரிஞ்ச விஜய் அங்க 17 மணி நேரம் டெல்லியில சிபிஐ என்னென்ன கேள்வி கேட்டார், அவன் என்ன கேள்வி கேட்டார், என்ன பதில் சொன்னேன்னு சொல்லி ஒரு கூட்டத்திலேயாவது சொல்லி இருப்பாரா? இதுவரையிலும் எந்த கூட்டத்திலையும் சொல்லல. செத்து போனவனுக்கு அதோட சரி முடிஞ்சா ஒவ்வொரு கூட்டம் நடக்கிறப்ப ஒருத்தன் ஜாவறான். அந்த விழுப்புரத்துல கூட்டம் போடுறா, ஒரு கார் உடஞ்சு கொடிக்கம்பம் என்னைக்கு உளுந்துதோ விஜயனுடைய கொடிக்கம்பத்தை கொண்டு 2வது கூட்டம் நினைக்கிறேன் ஒரு கொடிக்கம்பம் முறிஞ்சு நட முடியாத இருந்து ஒரு காரு மேல உளுந்து எவனா அப்ப சாவுல அது சம்மதம் அந்த காரு தான் உடஞ்சதுக்கு இங்க வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஏதோ பழைய காரை வாங்கி கொடுத்தான்னு சொல்லி சொல்றாங்க. அன்னையில இருந்தே விஜய் கட்சிக்கு சனி பிடிச்சிருச்சுன்னு ஆரம்பமாயி போச்சு. இந்த சனி 6 மூலியமா வந்துன்னு சொல்லி சொன்னா ஆதவர்ஜுனுங்கிற சனிதான் மெயின் கேரக்டர், மெயின் வில்லனே ஆதவர்ஜுன் தான். புஷி ஆனந்த் அவர் ரசிகர் மன்ற விஜய் ரசிகர் மன்ற தலைவரா பாண்டிச்சேரியில இருந்து அப்படியே அப்படி இப்படின்னு சொல்லி சோக்காமிச்சுட்டு இருந்தாங்க. புஷி ஆனந்த் என்ன பண்ணா அப்பனே அம்மாலையும் பிரிச்சு விட்டான், பொண்டாட்டியும் பிரிச்சு விட்டான். அவன் கூட்டிட்டு போய் ஒரு ஜோசிகாரர்கிட்ட சொல்லி நீ சன்னியாசியத்தா சிங்களா குடும்பம் நடத்தினா ஆட்சி பிடிக்கும்னு சொன்னாங்க. இப்ப விஜய் ஜனநாயகனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தா அவனையும் ப்ரொடியூசரை தொலைச்சான். இப்ப அதனுடைய படத்தை பாரதிய ஜனதா முடக்கிச்சு சொல்லி புலம்பிக்கிட்ட வாயை திறந்து பேசுறதே இல்லை. விஜயனுடைய ஆட்டம் சங்கீதா மூலம் முடித்து வைக்கப்படுகின்றது. இந்த லட்சணத்துல நான் என்னமோ பெரிய யோகிதன்னு சொல்லிக்கிட்டு கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டுறது, என்னமா வீரவசனம் பேசுறது, சோப்புல புல்லுக்கட்டு வச்சிருந்தாங்கிறது, இப்ப எல்லா கட்டையும் கட்டுறதுக்கு தான் உங்க செங்கல்பட்டுல ஆப்படிச்சு வச்சிருக்குது உன்னுடைய மனைவி சங்கீதா. சங்கீதா என்ன சொல்லுதுன்னா, என்னை மீண்டும் நிர்பந்தப்படுத்தினா எந்த நடிகையோட என் கூட்டுக்கார விஜய் சுத்தினா என் குடும்பத்தை கெடுத்தா இந்த நடிகை தான் கெடுத்தான்னு நடிகனுடைய பெயரை சொல்லவும் நான் தயங்க மாட்டேன்னு சொல்லி ஓப்பனா டிக்ளேர் பண்ணிருச்சு. இப்ப விஜய் காத்தாலேயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இதுவரையிலும் ஏதாவது வாயை திறந்து பேசுறதுக்கு எந்த அருகதை மற்றவர் தான் விஜய். இப்ப சங்கீதா இந்த முழக்குனதுக்கு ஆதவர்ஜன் பதித்து கட்சியில எடுத்து கட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆதவர்ஜன், நிர்மல் குமார், ஐஆர்எஸ் ஆரோக்கிய ராஜ், அப்புறம் ராஜ்மோகன்,
இவங்க எல்லாம் இருந்து ஆட்டம் கட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்ப விஜய் எப்படி காப்பாத்த போறாங்க? நம்ம செங்கோட்டையன் ஒருத்தர் தான் சொன்னாரு, விஜய் வந்து ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறன்னு போய் இந்த செங்கோட்டையனை பிடிச்சிக்கிட்டு வந்தாருன்னு சொல்றாங்க. இப்ப செங்கோட்டையனுக்கு கட்சியில இதுவரையிலும் போய் 2 தடவை விஜய் பார்த்து இருக்கிறாரு. அதனால செங்கோட்டையனுக்கும் கட்சியில் முக்கியத்துவம் இல்ல. இப்பதான் சங்கீதா சங்கோதரனுக்கும் பிற்பாடுதான் விஜய்க்கும் நாஞ்சில் சம்பத்துக்கு ஏன்டா இந்த கர்மாந்திரம் பிடிச்ச கட்சியில போய் சேர்ந்தோம் அப்படின்னு இப்பதான் உணர்ந்துகிட்டு இருப்பாங்க. விஜய் எப்ப என்ன சொல்லுவார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து? ஏன்டா இந்த விஜய் மேல கைய வச்சோன்னு திராவிட முன்னேற்ற கழகம் வருத்தப்படுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ ஏன்டா விஜய் கட்சியில சேர்ந்தோன்னு சொல்லி விஜய்க்கான நான் சப்போர்ட் பண்ணிருக்கோன்னு சொல்லி இந்த அல்லக்கை 6-7 பேரும் இப்பதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஜான் ஆரோக்கியராஜுக்கு ஏற்கனவே பல்வேறு பிரச்சனையை அவர் ஓப்பனாவே டிக்ளேர் விட்டு இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல விஜய் கட்சியில் இருக்கிறா ஒன்றிய செயலாளருக்கு எனக்கு இத்தனை லட்சம் வாங்கினா, மாவட்ட செயலாளருக்கு இத்தனை லட்சம் வாங்கினா, ஏழைகளை வந்து எங்க அரிஜினலுக்கெல்லாம் எந்த பதவியும் கொடுக்கறது இல்ல, தாழ்த்தப்பட்டவனுக்கு கொடுக்கறது இல்ல, காசு இருந்தா கட்சியில் இரு இல்லைன்னா போன்னு சொல்றாங்க, பெண்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, அந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அஜிதா ஆறுகளுக்கும் இதுவரையிலும் அதுவும் கட்சியில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஒழிய ஆனா எந்த விதமான முக்கியத்துவம் கொடுத்த பாடில்ல. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போய் ஏற்கனவே வந்து பாஜகவை திட்டி ஒழிச்சு போன பிற்பாடு இப்ப திமுக போய் திட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில விஜய் கட்சி ஆரம்பிக்கிற பொட்டி நீக்கி வச்சுக்கிட்டு கூட்டணி கட்சிகள்லாம் வர்றா, நாம எல்லாம் சேர்ந்து நீ நெல்லை கொண்டுகிட்டு வா, நான் உண்மையை கொண்டுகிட்டு வரேன், எல்லாம் குத்தி குத்தி ஊதி ஊதி திங்கலான்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் கட்சியோட ஒரு லெட்டர் பேடு கட்சியோட போய் சேரலீங்க. அப்ப எல்லாமே அரசியல் நாணம் உள்ளவன் தான், அரசியல் நாணம் இல்லாதவன் தான் இந்த விஜய். ஞானம் அரசியல் ஞானம் இருந்து பக்காவான இருந்தா விஜயோட சில கட்சிகள் போய் கூட்டணி சேர்ந்திருக்கும். இப்ப எல்லாம் போய் நீங்க அமமுக கட்சிக்கு கூட்டாளின்னு சொல்லி செங்கோட்டை அறி கூப்பிட்டு இருக்கிறாரு. அவங்களையும் கூப்பிட்ட தினகரனை எல்லாமே எங்களை கைவிரிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா உங்களை கட்சி நடத்திட்டு இருக்கிறவனுடைய தரத்தை, உங்க கட்சியினுடைய தரத்தையும் கட்சி தலைவனுடைய தரத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துதான் ஒருத்தவங்க உங்க கட்சியில இப்ப கூட்டணி சேர்றதுக்கு தயாராக இல்லை. நீங்க காலி டப்பா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. டப்பா இன்ஜின் சொல்லி எங்களுதான் டாப் இன்ஜின் சொல்லிங்க. உங்க டாப்ப சங்கீதா கழட்டி போட்டு போயிருச்சு. இப்ப சங்கீதாவினுடைய அடி விஜய்க்கு பேரிடி. ஒரே அடி அடிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குத்துச்சண்டை வீரர்ல கிக் பாக்ஸ்ல ஒரே கிக்ல விழுந்தா நாக் அவுட் ஆன மாதிரி சங்கீதா விஜய் இப்ப நாக் அவுட் பண்ணி விட்டுருச்சு. விஜயினுடைய பெயர் இப்ப மானங்கட்டு சந்தி சிரிக்க போகுது பாருங்க. இன்னும் வந்து சந்தி சிரிக்க போகுது. இப்போ எந்த நடிகை வந்து எம்பேர சங்கீதா சொல்லிருமோ இவங்க வேற சொல்லிருமோ, நாமமா பிளைட் ஏறி போனோம், இன்னொருத்த கல்யாணத்துக்கு போறப்ப ஜோடி ஓட்டுக்கிட்டு போனோம், அவளை கூட்டிட்டு போய் பங்களா வாங்கி கொடுத்தோம், இவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தோங்கிறதெல்லாம் எந்தெந்த நடிகை விஜய் மூலிய ஆதாயம் பெற்றார்களோ அவங்களுக்கெல்லாம் இப்ப புளிய கரைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அவங்க அடிமடிகளை கைய வச்சவங்க தான் சங்கீதா. இப்ப சங்கீதா கடைசியா வந்து சங்கே முழங்குன்னு சொல்லி ஒரு சங்க ஊதி போட்டுச்சு. இன்னைக்கு இந்த சங்கு இதனுடைய பிரதிபலிப்பு எப்ப தெரியும் சொல்லி சொன்னா 2026 விஜய ஓட ஓட விரட்டும், ஓட ஓட விரட்டும். விஜயனுடைய இமேஜ்னு சொல்லி அவர் இமேஜ்னு சொல்லி அந்த எங்க போனாலும் அந்த வேடுக்குள்ளேயே போயிட்டு இருந்தார் இல்லையா, வீட்டு வெளியே வராம இருந்தார் இல்லையா, இந்த சூழலில் இருக்கிற விஜய நடு வீதியில வச்சு மானத்தை கெடுத்தவங்க தான் அந்த சங்கீதா. சங்கீதா ஏற்கனவே இலங்கையை சேர்ந்தவங்க தான், ஆனா இருந்தாலும் இப்பதான் சுத்த தமிழிச்சின்னு சொல்லி சங்கீதா நிரூபிச்சிருக்கிறாங்க. சங்கீதா வந்து ஒரு மானமுள்ள பெண்ணா இருக்குங்காட்டில இது நாள் வரணும் கொடுமையை பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தாங்க. இப்போ விஜயை விஜய வந்து கண்டுக்கா முடங்காட்டி இவருடைய ஆட்டம் உச்சகட்டத்துக்கு போச்சு. உச்சகட்டத்துக்கு போன என்ன ஆகும், இவங்க குடும்பத்தை பாதிக்கும். குடும்பம்னா யாரு, சங்கீதாவுடைய குழந்தைகளை பாதிக்கும். 2 பேர் இருக்காங்க இல்லையா, 2 பேர்த்த மிக மிக பாதிக்கும் என்று அவங்களுக்கு புத்தி இருக்குது இல்லையா. விஜய்க்கு தான் புத்தி இல்ல. கண்டவங்களோட சேர்த்து கூச்சடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கண்டவனோட சேர்த்து கூச்சடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 9 கட்சி மாதிரி போனவரை கூட்டி கொண்டாந்து கட்சியில் உட்கார வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதையெல்லாம் உற்று நோக்கிய சங்கீதா இப்போ விஜயனுடைய ஆட்டத்துக்கு புல் ஸ்டாப் வச்சிருச்சு. இப்போ விஜய் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? நன்றி, வணக்கம்.